வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. எனக்கு வரல, அவரே சொல்லுவாரு, கேளுங்க. தள்ளிவா, ஒரு தப்பா சொல்லு தள்ளிவா, அவங்க 100 தப்பாவா எடுத்துக்குவாங்க. தள்ளிவன் சொல்லிக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனைக்குதே. என்ன பிரச்சனை தெரியுமா? இத தலைவர் வீடியோவோட போட முடியாது, காப்பிரைட் இஷ்யூ வந்துக்கும். அதனால ஆடியோவை அங்க இருந்து எடுத்துக்கினேன், வீடியோவை இன்னொரு பக்கத்துல இருந்து எடுத்துக்கினேன், ரெண்டையும் சோக்கா மேட்ச் பண்ணி போடுறேன், கேளுங்க. சித்தப்பா, வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. கேட்டுட்டீங்களாங்க? அப்படித்தானுங்க. போயிடலாங்களா? நாம வீடியோக்குள்ள போயிடலாமுங்க. ஏனுங்க விசய், நீங்க பாத்தீங்கல்ல இத்தனை நாள் ஆரெல்லாம் உங்களுக்கு எதிரா பேசிட்டு இருந்தாங்கன்னு. ஈவன் நானே உங்களுக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு காலையில இருந்து உங்களுக்கு எதிரா யாரெல்லாம் பேசினாங்களோ, இப்ப நானும் உங்களுக்கு ஆதரவா தான் பேச போறேன். ஆளுநரே, இது உங்கள் வேலை இல்லை. தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தலைவரை முதல்வராக அமர்த்துவதுதான் உங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் அதுல மெஜாரிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சட்டமன்ற கூட்டம் நடக்கும் போது பாத்துக்கலாம். இல்ல சட்டமன்றத்தை கூட்டிட்டு பெரும்பான்மையை நிறுவீங்கன்னு நீங்க சொல்லலாம். அதெல்லாம் விட்டுட்டு எங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தலைவரை சிஎம்மா பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது தான் உங்களுடைய வேலை. அதை விட்டுட்டு குறுக்களை ஏதாவது கோல்மால் பண்றது உங்க வேலை கிடையாது. மாநில உரிமை, மாநில சுயாட்சின்னு வரும்போது திமுக காரங்க நாங்க இப்படித்தான் பேசுவோம், பிகாஸ் we are not தற்குறிஸ். ஏனுங்க விஜய், நாங்க தான் கொள்ள தடவை சொன்னோம்ல, உங்க கூட இருக்கிறவங்களா தற்குறி என்னைக்காவது கேட்டீங்களா? நீங்களே இப்ப தற்குறியோட தலைவர்கள் மாதிரில பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏங்க, நீங்க தானங்க சிஎம், நீங்க தான் பேசணும். இது என்ன ஜனநாயகன் படமா சென்சார் போர்டு போட்டு நிறுத்தி வைக்கிறதுக்கு? இதுக்கு தான் சொன்னோம் நீங்க அதுக்கே பேசுங்கன்னு. ஏங்க விஜய், உங்களுக்காகவும் பேசல, உங்க படத்துக்காகவும் பேசல, இன்னைக்கு உங்களோட பதவிக்காகவும் நீங்க பேசலன்னா அப்புறம் அந்த வாய் எதுக்காக வச்சிருக்கீங்க? திமுகவை திட்டுறதுக்கா? எதுக்குங்க இந்த வாய்? அப்புறம் திரு விஜய் அவர்களே, நான் மாத்தி சொல்றதுக்கு தயாராயிட்டேன். தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தின் முதல்வரான திரு விஜய் அவர்களே, முதுகெலும்பு இல்லாத முதல்வரா போயிட வேண்டாம். எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆளுநரை வச்சு டே 1ல இருந்து கொடைச்சல் மேல கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்ப உங்களுக்கு கொடுத்திருக்கிற முதல் டோஸுக்கே இப்படி பயந்தீங்கன்னா, தலைமை செயலகத்துக்கு போய் முதல்வருடைய அந்த இருக்கையில உட்காருவீங்கல்ல, அப்போ ஏதோ வீம்புக்கா முதல்வரா உட்கார்ந்ததா யோசிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி இதே இருக்கையில உட்கார்ந்து இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அந்த நெஞ்சுரம் எனக்கும் இருக்கணும்னு நினைச்சிட்டு முதல் கையெழுத்த போடுங்க. இப்போ சொல்றோம், இந்த வீடியோ உங்களுக்கு எதிரான வீடியோ கிடையாது, ஆளுநருக்கு எதிரான வீடியோ. இப்பவும் உங்களுடைய தற்குறிகள், மன்னிச்சிருங்க, உங்களோட தொண்டர்கள் யாருமே ஆளுநருக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட பேசலங்கிறது தான் இங்க பதட்டமா இருக்கு. சரி, இப்படி கூட எடுத்துக்கலாங்க. எதுக்கு தொண்டர்கள் பேசணும்? நீங்க ஜெயிச்சதுக்கு காரணமா இருந்தது குழந்தைங்க தானே. அந்த குழந்தைங்க கிட்டே திருப்பி ஒரு தடவை ரெக்வெஸ்ட் பண்ணி வீடியோ போடுங்க. ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பா நண்பீஸ், எப்படி நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட, தாத்தா பாட்டி கிட்ட, அக்கா கிட்ட, அண்ணா கிட்ட எல்லாம் இந்த விஜய் மாமாக்காக ஓட்டு கேட்டீங்களோ, எப்படி அழுது அடம் முடிச்சு ஓட்டு போட வச்சு என்ன ஜெயிக்க வச்சீங்களோ, அதே மாதிரி இன்னொரு தடவை உங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி இந்த ஆளுநர் தாத்தா இந்த சிஎம் மாமாக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேங்கிறாரு, நீங்கெல்லாம் ஒரு முறை ரோட்ல போய் நின்னு விஜய் மாமா சிஎம் ஆகணும்னு ஒரு தடவை கேளுங்கப்பா. பாருங்க, விஜய் மாமா படமே போட மாட்டேங்கிறாங்க, விஜய் மாமா சிஎம் ஆகவும் விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு அழுகலைக்கா வருது அப்படின்னு அந்த குட்டி குட்டி நண்பா நண்பிஸ்கிட்ட இன்னொரு வீடியோல சொல்லிடலாம்ல. ஒரு வீடியோ இந்த சாம்பிள், இன்னொரு வீடியோ சாம்பிள் சொல்றேன், கேட்டுக்கங்க. டே மாமா, விஜய் மாமா கோட்டு போடுறாரே, இங்க விஜய் மாமா ஜெயிச்சு வந்தாருன்னா தைரியமா தப்பு பண்றவங்க எல்லாத்தையும் எங்க விஜய் மாமா சிஎம் ஆகிறதுக்கு குறுக்கால
ஆளுநரே வந்தாலும் டிஷும் டிஷும் டிஷும். ஆளுநர் கிட்டதான் விஜய் மாமா டிஷும் டிஷும் செய்ய மாட்டாரே. பயம், எல்லாம் பயம் எனக்கு. என்ன ஸ்டாலின் அங்கிள், அதே மாதிரி கூப்பிடுங்க சார். என்ன ஆளுநர் அங்கிள். இது ஏதோ நாங்கெல்லாம் உங்களை உசுப்பேத்தி விடுறோம்னால நினைக்காதீங்க. உங்களை உசுப்பேத்தி விட்டவங்க கிட்ட இப்படித்தானே பேசுனீங்க. அப்ப உசுப்பேத்தினவங்க கிட்ட உம்மனும், கடுப்பேத்தினவங்க கிட்ட கம்முனும் இருந்திருந்தீங்கன்னா, இப்பவும் சொல்றேன், இப்பவும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க சிஎம் ஆகிறதுக்கு வேண்டி ஆளுநருக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது திராவிட சக்திகள். This is called Dravida model. This ideology is our backbone. Now, if it is your bone, you will stand on. இதுக்கெல்லாம் எங்கெங்க விஜய் வாய்ப்பு இருக்குது? நாங்க தான் சொன்னோம்ல. இப்ப கூட பாருங்க, நான் விஜய்னு சொல்றேன். நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர். எங்க தமிழ்நாட்டின் முதல்வர் எவ்வளவு கட்ஸா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு தமிழனா இருக்கிற எனக்கு இருக்கும்ல. சாரி, தமிழ்நாட்டுல இருக்கிற மலையாளியாக எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாமா? என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? தமிழ்நாட்டின் முதல்வரான திரு விஜய் அவர்களே, வெறும் ஒரு வாரம் தாங்க ஆச்சு. அதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஒரு முதல்வர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கண்ணு முன்னாடி பாத்துட்டு வந்தோங்க நாங்க. அதை விட சிறந்த முதல்வரா நீங்க இருந்திருந்தீங்கன்னா உங்களை தானே நாங்க கொண்டாடி இருப்போம். இப்பதானே வந்திருக்கிறேன், ஒரே நாள்ல நான் எப்படி சிறந்த முதல்வர் ஆகிறது? கான்வாய் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. எலெக்ஷன் ஓட்டு எண்ணும் போது வந்த கான்வாய் எல்லா எம்எல்ஏக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தின் தலைவராக நீங்க வந்ததுக்கு அப்புறமும் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு ஆட்டு தாத்தி உங்களை மிரட்டுச்சுங்கிறதுனால உங்களுக்கு வந்த கான்வாயே போயிருச்சுல்ல. அப்பவே நீங்க பயந்துட்டீங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்கு முதல்வராக போகும் திரு விஜய் அவர்களே, அன்னைக்கு நீங்க ஜனநாயகனுக்காக பேசியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. உங்க கட்சி தொண்டர்களும் பேசல, உங்க கட்சியில உங்க கூட இருக்கிறவங்களும் பேசல, உங்க கட்சி ஆதரிச்சவங்களும் பேசல. ஆனா ரொம்ப விவரமா யாரு மூலியமா தெரியுமா? உங்க வாய்க்கூலிகள் மூலமாக, வாய்க்கூலிகள் பிளஸ் காட்சி கூலிகள் மூலமாக உங்க மீடியாவை வச்சு உங்களை எதிர்க்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போட போகுதாமா. எங்கள் முன்னாள் முதலமைச்சர், எங்க முதல்வருங்க, மக்களின் முதல்வர் தெளிவா சொல்லிட்டாரு, விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க எந்த தடையும் செய்யல, அடுத்த 6 மாசத்துக்கு உங்களை விமர்சனம் கூட நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை உங்களால நிறைவேற்ற முடியுதோ இல்லையோ, ஏற்கனவே இருக்கிற திட்டங்களையாவதும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு வாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த மக்களுக்கான பயன் பலன் எல்லாமே. மக்கள் மேல அக்கறை இருக்கிற ஒரு முதல்வர் இதத்தான் செய்வாரு. எங்க முதல்வர் அதை செஞ்சிருக்காரு. அதுக்கு பேருதான் திராவிட மாடல், திராவிட முதல்வர், முதுகெலும்பு உள்ள முதல்வர், சுய சிந்தனை உள்ள முதல்வர். இதெல்லாம் நான் அழுத்தி சொல்றதுக்கு காரணம், எங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரப்போற திரு விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் இருக்கணும்னு தான் இந்த மக்கள் எதிர்பார்க்கிறோம். உங்க பதவி ஏற்புக்கே ஆளுநரை எதிர்த்து போராடாத நீங்க இன்னைக்கு நீங்க ஆளுநரை போய் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்திருக்கணும். கோர்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா ஆளுநரே வந்து பதவி பிரமாணம் நாளைக்கு பண்ணி வைப்பாரு. உங்க பதவிக்காகவே இப்ப போராடாத நீங்க மக்களோட நலனுக்காக இப்படிங்க போராட போறீங்க? இதெல்லாம் விடுங்க. தமிழ்நாட்டின் முதல்வர்னு சொல்லிட்டு கான்வாய்களுக்கு இடையில போனீங்கல்ல, போன நீங்க ஒரு வீடியோ முதல்ல போட்டிருக்கலாம்ல. தமிழ்நாட்டில் முதல் முறையாக தாவேகா ஆட்சி கட்டளையில் ஏறுவதற்கு முன்பாகவே 4 செய்தி வந்தாச்சு. நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பத்தி 4 செய்திகள் வந்திருக்கு. என் மனசு வலிக்குது, நம்ம பண்றது தவறு, இந்த தவறு இனி நடக்காம பாத்துக்கணும், இப்ப தவறு செஞ்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. அதுக்கெல்லாம் முன்னாடி இத்தனை பேரு உங்களுக்காக ஓட்டளிச்சு உங்களை தமிழக முதல்வரா தேர்ந்தெடுத்த அந்த மக்களுக்கு நன்றி சொல்லி இருக்கணும்ல. இல்ல எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொன்னீங்கல்ல. அந்த நன்றி சொன்னதுக்கும் என்ன பாட்டு பாடுறதுன்னு தெரியல. எனக்கு டக்குன்னு இந்த பாட்டு வருது, பாடிட்டுமா? கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி, கண்வாய கொடுத்தவனே பறிச்சு கொண்டாண்டி. எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல, எதுக்கு போச்சுன்னு தெரியல. நீங்க முதல்வரா இல்லையா? போராடுங்க. முதல்ல உங்க பதவிக்காக போராடுங்க.
அப்புறம் மக்களுக்காக போராடலாம். நீங்க முதல்வரா பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே நீங்க மக்களுக்காக போராட சொல்லிதான் ஒன்றிய அரசு உங்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கு. நீங்க உங்க பதவிக்காக போராடி நீங்க முதல்வராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அந்த கடிதத்துக்குள்ள பதில அனுப்புங்க. நான் முதல்வரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எனக்கு நீ லெட்டர் அனுப்பு. தலைமைச் செயலாளர் ஆள்பவர் அல்ல, அவர் ஒரு அதிகாரி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் நான் இருக்கேன். நான் பதில் சொல்றேன். தமிழ்நாட்டுல 1000 கோடி கொடுத்தா இல்ல 10,000 கோடியே கொடுத்தாலும் தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை திணிக்கப்படாது. இதை ஏற்கனவே எங்க முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. காப்பி பேஸ்ட் பண்ணா போதும். அப்புறம் நீங்க முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட வெளியிருந்தெல்லாம் வாங்காதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான ஸ்கிரிப்ட் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கு. எஸ், எழுதியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் முதுகெலும்புள்ள முதலமைச்சர். தமிழ்நாட்டின் முதல்வராக போகும் திரு விஜய் அவர்களே, தமிழ்நாட்டு முதல்வர் பதவி என்பது ஒரு முள்கிரீடம். எனக்கு முள்கிரீடம் எல்லாம் வேண்டாம், எனக்கு பூ போதும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க வேண்டான்னு தூக்கி போட்ட அந்த முட்கள் எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுடைய நெஞ்சிலதான் வந்து குத்தும். எங்க முதல்வர் அந்த முல்லை தலையில் தாங்கி இருக்காரு. ஏன்னா ஒன்றிய பாஜக அரசு என்னைக்குமே தமிழ்நாட்டுக்கு எதிராதான் இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பாஜகவின் ஏஜென்ட் அல்ல. தமிழ்நாட்டின் முதல்வராக முதுகெலும்புள்ள முதல்வராக திரு விஜய் அவர்கள் மிக விரைவில் பதவியேற்பார். விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்காத ஆளுநரை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்க மட்டும் கண்டிச்சா பத்தாது, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருவரும் கண்டிக்கணும், கண்டிப்போம். சும்மா வைப பண்ணி 2 வீலர்ல 3 பேரு 4 பேருன்னு போய் எல்லா அட்டகாசங்களும் செஞ்சு அப்பா அம்மா கிட்ட இவருக்குத்தான் ஓட்டு போடணும்னு கேட்ட குழந்தைங்கள்ல இருந்து விஜய்க்கு நான் பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு சொன்ன பெண்கள் உட்பட எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். திரு விஜய் அவர்களுக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் உடனடியாக செய் ஆளுநர் அவர்களே அப்படின்னு பேசுவோம், உறக்க பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.